தற்போதைய செய்தி. ஆடிப்பெருக்கு நாளில் பெருக்கெடுத்து ஓடாத காவிரியில் முற்றிலும் வறண்டு காணப்படும் அவலம் நிலவுகிறது. காவிரி அன்னைக்கு சிறப்பு பூஜை நடத்த புதுமண தம்பதியினர் சிறப்பு வழிபாடுகளை செய்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். முத்துகிருஷ்ணன், விவரம் சொல்லலாம். வணக்கம். சேலம் மாவட்டம் மேட்டூர்ல பாத்தீங்கன்னா ஆடிப்பெருக்கு விழா ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக கொண்டாடப்படுறது வழக்கம். இந்த நிலையில தற்போது இன்னைக்கு பாத்தீங்கன்னா மேட்டூர் அணையில பாத்தீங்கன்னா நீர்மட்டம் குறைவா இருக்குது. இந்த நிலையில இன்னைக்கு காலையிலிருந்து ஒரு சிலர் மட்டும்தான் காவிரி ஆற்றுக்கு புனித நீராட வந்திருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா காவிரி பாலம், படித்துறை, எம்ஜிஆர் பாலம் போன்ற பகுதியில் மட்டுமே அவர்களுக்கு குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்குது. அவர் பொதுமக்கள் பாத்தீங்கன்னா காவிரி ஆற்றுல தலையில அருகம்புல் நாணயம் வைத்து மூழ்கி புனித நீராடி, அதே போல அணை முனியப்பன் கோவிலுக்கு ஆடு சேவல் பலியிட்டு நேர்த்தி கடன் செலுத்தினாங்க. பின்னர் சமைத்த உணவை அவர்களே சாப்பிட்டு பூங்கா சுற்றி பார்த்தாங்க. பலர் தங்கள் பகுதியில் கோவில்களில், அதாவது கிராம பகுதியில் கோவில்களில் வைத்து வழிபடும் சாமி சிலைகள், மணி, தட்டு, கத்தி உள்ளிட்ட பூஜை பொருட்கள் காவிரி கரையில் வைத்து சுத்தம் செய்து சிறப்பு பூஜைகள் செஞ்சாங்க. பாதுகாப்பு பணிக்காக பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி சண்முக சுந்தரம் தலைமையில் 120 போலீசார் குமிக்கப்பட்டிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்கள்ல கண்காணிப்பு கோபுரங்கள் தற்காலிகமாக அமைக்கப்பட்டு அந்த கோபுரங்கள்லேருந்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. தீயணைப்பு துணையினும் பார்த்தீங்கன்னா ரப்பர் பொருட்களும் தயார் நிலையில காவிரி ஆற்றில் வந்துட்டு இருக்காங்க. காவிரி ஆற்றில் நீராட வரும் பெண்களுக்கு உடை மாற்றும் அறை உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்து கொடுத்துருக்குது. இருப்பினும் பார்த்தீங்கன்னா மேட்டூர் அணையில தண்ணீரின்றி பாறைகளாக காட்சி அளித்ததால கூட்டம் குறைவாகவே காணப்பட்டது. ஆற்றில் தண்ணீர் குறைவாக இருந்ததால நீராட வந்த பொதுமக்கள் ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி முத்துகிருஷ்ணன்.